வணக்கம். இது சேனல் 84. நான் உங்கள் சசிகுமார். 2024 பிஜேபி தோக்க போகுது, இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோலும் சொல்லிட்டு வரோம். என்னங்க பிஜேபி எலெக்ஷன் முன்னாடிக்கு வரைக்கும் 400 தொகுதி வருவாங்கன்னு சொல்லிட்டு ஊரா கதை எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி எல்லா மீடியாவுக்கும் கொடுத்துட்டாங்க. எல்லா சோசியல் மீடியாலாம் கொடுத்து பல லட்சம் கோடி செலவு பண்ணி 400 இடம் வந்துருக்குன்னு சொல்லும் போது நீங்க எப்ப பார்த்தாலும் இந்தியா கூட்டணி 400 இடம் வரும்னு சொல்றீங்களே, காமெடியா இருக்குதுன்னு நீங்க பல பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. நீங்க காமெடி இல்லைங்க, அதான் உண்மையும் கூட. எலெக்ஷன் டேட் என்னைக்கு அறிவிச்சாங்களோ அன்னைக்கே முடிஞ்சிருச்சு பிஜேபியுடைய தோல்வி. காரணம் என்னன்னு மட்டும் சொல்றேன்ல கேட்டுங்க. இன்னைக்கு என்டிடிவி ஒரு கருத்து கணிப்பு கொடுத்திருக்காங்க. என்டிடிவி ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க, பரவலா எடுத்திருக்காங்க, ரொம்ப நீட்டா ஆழமா 1977 இருந்து 2024 இப்ப வரைக்கும் ரிசல்ட் வரைக்கும் தொடர்ந்து எப்படி ஆட்சி மாற்றம் வருது, ஓட்டு சதவீதம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, எந்த அடிப்படையில வெற்றி தோல்வி நடக்குது, ஓட்டு சதவீதம் அதிகமான வெற்றி வருதா, ஓட்டு சதவீதம் கம்மியான வெற்றி வருதான்னு பார்க்கும்பொழுது எப்பெல்லாம் ஓட்டு சதவீதம் குறையுதோ அப்பெல்லாம் ஆட்சி மாற்றம் வருது. பிஜேபியில நம்ம வாஜ்பாய் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஓட்டு சதவீதம் எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் ஆட்சி மாற்றம். அந்த அடிப்படையில 2014 காங்கிரஸ் ஓட்டு சதவீதம் குறைஞ்சுது, இப்ப ஆட்சிக்கு மோடி 10 ஆண்டு காலம். 2014 குறைஞ்ச போது வந்தாரு மோடி, 2019 ஓட்டு சதவீதம் அதிகரிச்சது அவரே இருந்தாரு. இப்ப 2024 ஓட்டு சதவீதம் குறைஞ்சிக்குது, 66% தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அப்ப இந்த களம் நிலவரத்தை அவங்க தொடர்ந்து பார்த்து சொல்றாங்க. இந்த தடவை காங்கிரஸ் கட்சி அரியணையில ஏறுது, பிஜேபி அவுட், வீட்டுக்கு கிளம்புறாங்க மூட்டையை முடிச்சு கட்டி. இதுதான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். சரி, இதை மட்டும் விட்டுருங்க, ஒரு கணக்கு பாருங்க. 36% தான் பிஜேபியோடைய வாக்கு வங்கி. இந்த 2019 அவங்க 300க்கு மேல இடங்களை ஜெயிக்கும் போது அவங்களுடைய வாக்கு சதவீதம் 36%. அப்ப அவங்க கூட்டணியில இருந்தாங்க, சிவசேனா கூட்டணியில இருந்தாங்க, மாயாவதி கூட்டணியில இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில இருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட வச்சுக்காதீங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில இருந்தாங்க, ஏடிஎம்கே. இப்படி பெரும்பான்மை கட்சிகள் பிஜேபியோட 2019 மோடி பிரதமரா வருவார் எல்லாருமே சொன்னாங்க. கருத்து கணிப்புல எல்லாமே சொன்னாங்க மோடி தான் பிரதமர் ஆவார், ஏன்னா கூட்டணி அவங்கள்ட்ட இருந்தாங்க. 36% வாக்கு வாங்கினாங்க கூட்டணி இருக்கும் பொழுது. இன்னைக்கு அந்த கட்சியெல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்களா, பிஜேபி அவங்களெல்லாம் வச்சிருக்கிறாங்களா? இன்னைக்கு அந்த 36% வாக்கு வங்கியை குறைக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, நீங்க மகாராஷ்டிராவில அவங்க மொத்தமா அல்லனாங்க, குஜராத்ல மொத்தமா அல்லனாங்க, ஹரியானாவில மொத்தமா அல்லனாங்க, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா இங்க எல்லாமே மொத்தமா சீட்டு அல்லனாங்க. கர்நாடகால அப்ப பிஜேபி ஆச்சு, இப்ப காங்கிரஸ் ஆச்சு. அப்ப நீங்க தொடர்ந்து பாருங்க, மத்திய பிரதேசலயும் ராஜஸ்தான்லயும் ஆளுகின்ற கவர்மெண்ட் எது இருக்குதோ அப்ப எம்பியில அவங்க வரமாட்டாங்க. இன்னைக்கு 2 இடத்துலயும் அவங்கதான் ஆட்சியில இருக்கிறாங்க. அப்ப எம்பியில யார் வர போறாங்கன்னு பாத்துக்கங்க. அப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் உச்சம் தொட்ட இந்த மாநிலங்கள்ல எல்லாமே திருப்பவும் இவங்க உச்சம் தொட முடியாது அப்படின்னு தான் சர்வே சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சொல்லுது. எப்ப இருந்து பிஜேபியோடைய வீழ்ச்சி தொடங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி அதானிய பத்தி பேசினாரோ அன்னைக்கே 7.5 சனி 8 சட்டையை பிடிச்சிக்கிச்சு, மோடியோட சட்டையை. அன்னில இருந்து இன்ன வரைக்கும் தலைவர் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னே புரியல. அன்னில இருந்து தான் தொடங்கியது விவசாயிகள் பிரச்சனை. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் கைது, மாயாவதி கூட்டணி இல்ல, அனைத்து இந்திய அண்ணா எடப்பாடி பிச்சுக்குன்னு போயிட்டாரு. 2வது ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி நடைப்பயணம் பண்ணது, அதுக்கப்புறம் மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா நடைப்பயணம் பண்ணது, காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை, இது அத்தனையும் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு மோடிக்கு எதிராக நிற்கும் போது மோடி என்ன பதில் சொல்வார்? 10 ஆண்டு கால ஆட்சியை பத்தி எல்லா ஊடகங்களிலும் எல்லா மீடியாக்களிலும் கேள்வி கேட்கும் போது
அவர் சொல்ல வேண்டிய பதில் ராமர் கோயில் கட்டிட்டோம், 370 நாங்க நீக்கிட்டோம் இப்படின்னு சொல்றாரு. இது எல்லாம் மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இன்னைக்கு நாடு முழுக்க இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது. இன்னைக்கு ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு போட்டா 5 லட்சம் பேரு பதிவு பண்றான். இந்தியா இன்னைக்கு இருக்கிற நிலைமை. வருஷத்துக்கு 2 கோடி பேர் வேலை வாய்ப்பை தரணும்னு சொல்லிட்டு வந்தவரு இன்னைக்கு 10 வருஷம் காலத்துல 20 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு அவன் பைத்தியம் பிடிச்சி ஓடிட்டு இருக்கான். அரசாங்க வேலைன்னு ஒரு வேலை கிடையாது, நிரந்தரமா இன்னைக்கு கம்பெனி கிடையாது. இன்னைக்கு ஜிஎஸ்டி எண்ணிக்கொண்டதும் அன்னைக்கு படாத துன்பம், வரி ஏறி போய் இன்னைக்கு பல நிறுவனங்கள் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான். அடிப்படையில இன்னைக்கு இந்தியா முழுவதும் பல கொதிப்பு நிலவுது. ஆனா இதெல்லாம் ஏன் 2019 வெளிப்படல அப்படின்னா, அந்த 3% மக்கள் கிட்ட இந்த பத்திரிகை நிறுவனம் ஒண்ணு இருக்கு பாருங்க, மீடியாக்கள், அவங்கதான் அவங்க கையில் இருக்குது. அவங்க எழுதுறதான் வேத வாக்கு. 1977 இருந்து இன்ன வரைக்கும் பிஜேபி என்ன அநியாய அக்குறும்பு செய்தாலும் இந்த மீடியா அவங்கள பத்தி வெளியில சொல்றதே இல்லை. அதனால மக்களுக்கு இப்ப அது போய் சேரல. அதனுடைய விளைவாதான் இன்ன வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலம் அவர் வண்டி ஓட்ட முடிஞ்சுது. இன்னைக்கு சோசியல் மீடியா அங்கங்க நடக்கிற விஷயம். மணிப்பூர்ல கூட ஒரு பெண்களை வந்துட்டு அந்த நிறுவனப்படுத்தும் பொழுது எந்த சேனலுமே பண்ண முடியாது, ஒரு சோசியல் மீடியால ஒருத்தன் போட்டோ எடுத்து வெளிப்பாடு பண்ணிட்டான். இந்த மாதிரி அந்தந்த மாநிலத்தில் நடக்க பல பிரச்சனைகள் இன்னைக்கு நாடெங்கும் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரியுது. சொல்ல எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல. இந்த அடிப்படையில மக்கள் அடிப்படையில கீழ்மட்ட கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கொதிச்சு போயிருக்கான். அந்த அடிப்படையில தான் சொல்றோம். இந்த தடவை அடிச்சு சொல்றோம், 100 தடவை சொல்றாங்க பிஜேபி ஆட்சிக்கு வரவே முடியாதுங்க. இந்தியா கூட்டணி 400 இடங்களுக்கு மேல வெல்லுதுங்க. நீங்க எழுதி வச்சீங்க. சோசியல் மீடியா சொல்றதெல்லாம் போய் இப்ப பணம் வாங்கி பல பேர் பேசுறான். ஆனா ஒரிஜினல் நிலவரம் நம்ம சொல்ற நிலவரம் தான் 400 இடங்களுக்கு மேல இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருது. மோடி இந்த தடவை சொல்றான் ஆட்சியில இன்னைக்கு இருக்கவே மாட்டாருங்க. இன்னும் ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் மோடி இந்த ஆட்சியை விட்டு வெளியேறது. இந்தியா கூட்டணி இதுவரையிலும் பேசாத வார்த்தைகள், இதுவரைக்கும் எடுக்காத திட்டங்கள், இதுவரைக்கும் மக்கள்கிட்ட சேராத விதங்கள்ல களங்கள் அந்த அளவுக்கு அருமையா பண்ணிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் வேட்பாளரை போடுறதுல இருந்து, பிரச்சார கூட்டங்கள் அமைக்கிறதுல இருந்து, மோடிக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு கட்டம் கட்டி வச்சிருக்காங்க ஆப்பு. மோடி என்ன பேசுவாரு, என்ன பேச மாட்டாரு, எங்க வைக்கணும்னு ஆப்பு அங்கங்க வச்சதுனால 10 வருஷமா செய்தியாளர்களே சந்திக்காத மோடி இன்னைக்கு ஓடி ஓடி செய்தியாளர்களை சந்திக்கிறார். காரணம் என்ன? ராகுல் காந்திக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு பேசுறாரு. பாகிஸ்தான் இந்து மதங்கள்கிட்ட இருக்கிற இந்துக்கள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் புடுங்கி முஸ்லிம் கையில கொடுத்துருன்னு பேசுறாரு. ஏங்க ஊருக்கே ஒரு கேவலமா இல்ல? 10 வருஷமா ஆட்சி பண்ண மோடி என்ன சொல்லி கேட்டுக்கணும்? நான் 10 வருஷமா ஆட்சி பண்ணேன், நான் இளைஞர்களுக்கு இவ்வளவு வேலையை உருவாக்கி கொடுத்தேன், இந்த மக்களுக்கு நான் இவ்வளவு நன்மை செஞ்சேன், இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன், இதான் நாடு ஒருத்தரா வளர்ந்துக்குது. இப்படித்தான் நீங்க பேசணும். மாட்டுக்கறியை பத்தி பேசுறது, பாகிஸ்தானுக்கும் ராகுல் காந்திக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசுறது, இதெல்லாம் மக்கள் தெகிக்கல. ஏன்னா இன்னைக்கு சோத்துக்கே சிங்கி அடிக்கிற இந்த காலத்துல போய் இல்லாத கும்பிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க மக்கள் நினைக்கிறாங்க. நாம சொல்லல, மக்கள் நினைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பிரதமர் அடிப்படையில மக்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சுக்காம 1 லட்சம் ரூபாய் கோட்டை போட்டு ஊழலா சுத்துற பிரதமர் எங்க? இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் கோடி போய் கட்டி பிடிச்சி உங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்கிற பிரதமர் வேணுமா அப்படின்னு மக்கள் சிந்திச்சு இன்னைக்கு ராகுல் காந்தியோட அன்புல கட்டுப்பட்டு இன்னைக்கு ராகுல் காந்தியோட அலை நாடெங்கு வீசப்பட்டு 400 இடங்களுக்கு மேல் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்றதுதான் தொடர்ந்து நம்ம சொல்றது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுது. இந்த என்டிஏ சர்வேவும் அதுதான் சொல்லுது. அடுத்து ஒரு காணொலியில எந்தெந்த மாநிலங்கள்ல எவ்வளவு இடங்கள் வரவாங்க அப்படின்றத இன்னும் தெளிவான ஒரு காணொலியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திப்போம்.